ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்படுகிறது. கோடை விடுமுறை என்பதால் வளர் இளம் குழந்தைகளுக்கு நல்வாழ்வு குறித்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆரோக்கியம், சுகாதாரம் தொடர்பான விஷயங்கள் சொல்லித்தர அதே கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய நர்ஸாக பணியாற்றும் பவானி என்பவர் நியமிக்கப்பட்டார். பள்ளியின் அங்கன்வாடி மையத்தில்தான் பயிற்சி கூட்டம் நடத்த வேண்டும். ஆனால் கடந்த 2ஆம் தேதி நர்ஸ் பவானி சின்னாம்பாளையம் ராஜநகரில் உள்ள ஜெபக்கூடத்திற்கு குழந்தைகளை அழைத்து சென்றுள்ளார். அங்கு குழந்தைகளை மதமாற்றம் செய்ய முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. பெற்றோருக்கு கூட தெரிவிக்காமல் குழந்தைகளை அழைத்து சென்றது பிரச்சனையானது. பெற்றோர் மற்றும் போலீசார் அங்கு சென்று குழந்தைகளை அழைத்து வந்தனர். மதமாற்றம் செய்ய முயன்றதாகவும் நர்ஸ் பவானி மற்றும் ஜெபக்கூடம் நடத்தும் செல்வராஜ் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என்று கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுவரை வழக்கு பதியப்படாததால் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் பாரதிய ஜனதாவினர் இன்று பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை அருகே பொள்ளாச்சி உடுமலை சாலையில் மறியல் செய்ய முயன்றனர். கூடுதல் எஸ்பி சிருஷ்டி சிங் பாரதிய ஜனதாவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாளில் நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததை அடுத்து பாரதிய ஜனதாவினர் கலைந்து சென்றனர். வெளியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இவங்க குழந்தை மட்டும் கிடையாது, பல்வேறு குழந்தைகளை இன்னொரு இடத்திற்கு, அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், அந்த கட்டடத்துக்கு அழைத்து கொண்டு ஒரு வேனிலே வைத்து அழைத்து கொண்டு போயிருக்கின்றார்கள். அங்கே போய் குளிர்பானத்தில் இதை கலந்தும் கூட கொடுத்துருக்கிறதாக அவர்களுடைய பெற்றோரும் கூட நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு அவங்க அம்மா போய் பெரிய போராட்டத்திற்கு பிறகு, அவங்க அம்மா நின்றுருக்கிறாங்க, பெரிய போராட்டத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் வலுக்கட்டாயமாக கதவெல்லாம் உடைச்சி தள்ளி உள்ளுக்குள்ளே போனோம்னா இவர்களுடைய பெண் பிள்ளை, இவர்களுடைய குழந்தை, அது போக கிட்டத்தட்ட 40 பேர் அந்த இடத்துல அடைக்கப்பட்டு இருந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய உண்மையை மறைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு. இவ்வளவு நாள் ஆகியும் அதை அங்கே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்டையும் பெற்றோர்களையும் சந்தித்து, நான் எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க, வெளியில் மட்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒருத்தர் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல சந்தித்து பணங்க எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 10 லட்சம் சொல்லிடுங்க, அவங்க பேர 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு. காசை பேரம் பேசி இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு போய் நின்று இருக்கின்ற, அப்புறம் இதுக்கு பின்னால் என்ன நடக்கின்றது? ஒரு குழந்தைக்கு 10 லட்சம் பேசி இருக்கிறாங்கன்னா அப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லி மிரட்டி பணிய வைத்தார்களா? இவர் பணியலை. அதனால இன்றைக்கி எல்லாருமே நின்றுட்டுருக்குறோம், அத்தனை பேர் நின்றுருக்குறோம். அதனால் பத்திரிகை சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாயிலாக உண்மையை சொல்லி என்ன வழக்கு இருக்கின்றதோ, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, குழந்தையை எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க? குழந்தையை படிக்கத்தானே அனுப்புகிறோம், ஒரு பள்ளிக்கு குழந்தையை படிக்கத்தான் அனுப்புகிறோம். படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே பள்ளிக்கூடம். அங்கே படிப்பு சொல்லி கொடுக்காம யாருக்கு நீங்கள் சாதகமாக அனுப்பியிருக்கு? என்ன காரணத்துக்கு? எங்கே 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? அங்கே கதவை அடைத்து கொண்டு என்ன செய்தார்கள்? இதெல்லாமே முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதை பாரதிய ஜனதா கட்சி கடந்து போக நாங்கள் விடமாட்டோம்.